வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் கிரேவியை சுலபமான முறையில் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். நாம் சேர்த்த எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு. இதில் நான் சின்ன பீஸ் பட்டை, ஒரு நட்சத்திரப்பூ, 5 கிராம்பு, 6 ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். நல்லாவே பொரிஞ்சு வர டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 6 பச்சை மிளகாவை நான் 2 கீறி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் நிறைய சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வதக்கிறப்பவே கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். அப்போ தான் நமக்கு சேர்த்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ நல்லாவே வெங்காயம் வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு வதங்கி வந்துருச்சு. ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். நாம் சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இப்போ நல்லா சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு சிக்கனை எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கன் நம்ம கலந்துக்கலாம். இப்போது நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த எல்லா சிக்கனையுமே நம்ம இப்போ பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இதை மசாலா கூட நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். சிக்கனை இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நம்ம விட்டு வேக வச்சுருவோம். சிக்கனை வேக வைக்கிறப்ப தண்ணி எதுவும் நீங்கள் சேர்த்துற வேண்டாம். சிக்கன்லேருந்து தண்ணி அதிகமாக விடும். அதனால் மூடியை போட்டு நம்ம 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுருவோம். இப்போ சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு சிக்கன் நல்லாவே வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ நாம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலா பொடியை நம்ம சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியை சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியும் நம்ம சேர்த்து சிக்கன் கூட நல்லாவே கலந்து விட்டுருவோம். மசாலா பொடி எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கலந்து விட்ட பிறகு சிக்கனை நம்ம ஒரு மூடியை போட்டு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சு செஞ்சீங்க அப்படின்னா நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லா நமக்கு சிக்கன் பார்க்குறதுக்கே நல்லா ரெட் கலராக நம்ம கிரேவி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம சிக்கனை சேர்த்து 10 நிமிஷம் ஆகிடுச்சு. சிக்கன் நல்லாவே வெந்து நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா இந்த மாதிரி தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இதே தேங்காய் துருவலை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சும் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை தேங்காய் துருவல் வேணான்னா தேங்காய் துருவல் இல்லாமலும் நம்ம இதே சிக்கன் கிரேவி நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக அந்த சிக்கன் கிரேவிக்கு ஒரு தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி சேர்த்துடலாம். அதுக்காக 1 டீஸ்பூன் எண்ணெயில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 வரமிளகாவை சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு அதையும் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே வாசமாக இருக்கும். நல்லா இப்போ சூப்பராக வாசமான அதே சமயம் காரசாரமான சிக்கன் கிரேவி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.